ஹாய் ஹலோ ஃபேமிலி. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வீடியோ பண்ணுறோம். சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா January 14. January 14 வந்து லாஸ்ட் இயர் ஒரு முக்கியமான நபரை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அவருக்கு பர்த்டே, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி தெரியாதவங்க கண்டிப்பாக இப்போ காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வந்து அவர் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். சரி அவருக்கு வந்து லாஸ்ட் டைம் புது ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கும் சரி அவருக்கு பர்த்டே இல்லை, அதனால் வந்து அவர் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். சரி அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அவரை ஜாலியாக கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்த்டே பேபியை பார்த்துடலாம். சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். இவத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே பேபி. ஏன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்காதானே கேட்குறீங்க? நேற்று அடித்து காற்றுல வண்டி கவரெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சரி இந்த கவரை பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து 2000 சம்திங் வந்துச்சு. ஆனால் சரி அதுவே இவ்வளோ குவாலிட்டியான கவரே இவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சிடும் நான் நினச்சி கூட பார்க்கல. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி புது கவர் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அவர் பர்த்டே அன்றைக்கே புதுசாக கவர் வாங்கியாச்சு. சரி இது பாருங்களேன், கிழிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு 1 மந்த்து கிட்ட நம்ம நம்ம எடுக்கவே இல்லை. அதனால் பயங்கர டஸ்ட்டாகவும் செம்ம அழுக்காகவும் இருக்குது. சரி இன்றைக்கி வந்து இது வாட்டர் சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லீவ்ன்றதால எங்கேயுமே கடை இல்லை. சரி அதனால் வந்து நம்மளே வீட்டிலே தான் கழுவ வேண்டியதாகிடுச்சு. சரி பர்த்டே வேறு லீவ் டைமில் வருதா, அதனால் இன்றைக்கி வந்து சரி நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு வீட்டிலே கழுவலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கவே செம அழுக்காக செம டஸ்ட்டாக இருந்தது. சரி கிட்டே போய் பார்த்தா இன்னும் அதோடய பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே வந்து எடுத்த உடனே நம்ம தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா க்ளீன் ஆகாது. வீட்டில் கழுவுங்க சொல்கிறேன், வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டஸ்ட்டு நிறைய இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு துணி இருந்தால் எடுத்து துடைச்சிடுங்க. அப்புறமா வந்து தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தண்ணி அடிக்கும் போது என்ன ஆகும்னா இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் ஒருமாதிரி ஜாம் மாரி. அப்புறமா அது நம்ம அப்படியே க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து இந்த புதுசாக பைக் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. நீங்கள் அந்த மண்ணு தான் அதிகமாக நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு காரணமே. நீங்கள் ஃபஸ்ட்டு டஸ்ட்டு இருந்ததுன்னா லைட்டாக துணி எடுத்து தட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணி வச்சு தொடங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இங்கே பாருங்கள், அந்த டிஸ்க் பேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் மெயினாக நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அது பெரிய செலவாக கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அப்பப்போ சின்ன ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஸ்க் பேர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேலிபர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் அந்த ப்ரெஷ் வச்சு சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செயின்லேருந்து லைட்டாக சவுண்டு வருது. ஏன்னு கேட்டால் இந்தமாதிரி டஸ்ட்டாக இருக்கிறதுனால வருதுன்னு சொன்னாங்க. செயின் லூஸ் ஆனாலும் சவுண்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ ரன்னிங்கில் வரும்போது ஒருமாதிரி சலன்ற மாரி சவுண்ட் வருது. சரி ஃபோர்ஸ் சர்வீஸ் போகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா நம்ம வந்து விவி ஆண்டர்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும். சரி அதை வாங்கி கூட க்ளீன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. சரி அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயங்கர ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது டஸ்ட்டாக. சரி இதை வந்து நம்ம அப்படியே நியூ கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் நம்ம கழுவி. ஆனால் பைக் கழுவுத்தினவோ நம்ம வீட்டில் பார்க்கும்போதுனோ ஈஸியாக கழுவிடலாம் போல தான் இருக்கும். ஆனால் அதில் கை வைக்க தான் தெரியும். 2 ஹவர் 3 ஹவர் கூட ஆகும் எனக்கு வண்டி வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மக்கிட்ட. தண்ணி இல்லைனா வந்து எப்படி அரைகுறையாக ஆகிடும், ஃபுல்லாகவே ஒயிட்டாக அப்படியே வெள்ளை ஆகிடும். அது வேறு திருப்பியும் தண்ணி வந்து அப்புறமா தான் கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணி நல்லா வரப்போ வண்டி கழுவ ஆரம்பிங்க. மோஸ்ட்லி வாட்டர் சர்வீஸ் விட்டுருங்க, ஓகேவா? நம்ம வீட்டில் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த வாட்டர் சர்வீஸ் ஒரு ஃபீல் வராது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம 2 ஹவர் 3 ஹவர் க்ளீன் பண்ணாலும் சில இடத்துலலாம் கை வந்து உள்ளே போகாது. உள்ளே இடுக்கலாக இருக்கிற இடத்துலலாம் அந்த இடத்துல நம்மளால் க்ளீன் பண்ணவும் முடியாது. அதுவே ஏர் கன் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பக்காவாக க்ளீன் ஆகும். சரி இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது தான் இருக்குது. சரி திடீர் முடி வண்டி கழுவுறது, அதனால் சரி ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஷாம்பு போட்டுட்டேன் தண்ணியில். ஒரு 2 ஷாம்பு போட்டேன், ஒரு ½ பக்கெட்டுக்கு. சரி கரெக்டாக இருக்கும். லைட்டாக வந்து இதானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாம்பு போடாதீங்க. ஏன்னா வந்து ஒருமாதிரி வெள்ளை ஆகிடும். அதனால் வந்து ஷாம்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த நுரெல்லாம் போய்ட்டு ஒருமாதிரி வெள்ளை ஆகிடும். அதை தொடக்கிட்டே உங்களுக்கு பெரிய வேலையாக போயிடும். எப்போயுமே நீங்கள் பைக்கை வாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டாண்ட் போட்டுங்க. அப்போ தான் வந்து டயர் வீல்லாம் கழுவும் போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி வழக்கம் போல் நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்டேஜ் ஸ்டாண்ட் பண்ணது கஷ்டம் தான். எப்படியே இந்த வீடியோவில் வேறு பக்காவாக போட்டுட்டேன். சரி யோகி வேறு பார்த்துட்டே இருக்கான் பக்கத்தில். சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தெளிக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எதனா சேறு மண்ணெல்லாம் இருந்ததுன்னா தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டுனா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்குள்ளேயே அது ஊறி வச்சுன்னா நம்ம அப்புறமா ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த தண்ணி கொஞ்சம் வேகமாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் மோட்டார் போட்டு எனக்கு இவ்வளோ ஸ்லோவாக தான் வருது. சரி நம்ம எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் வேகமாக அடிக்கலாம் சொல்லிட்டு ஓசை மச்சிக்கிச்சு வச்சிட்ருக்கேன். சரி அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக தெளிச்சிடலாம் சொல்லிட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தேன்.
நார்மலாக தண்ணி அடித்து அப்புறமா வந்து பக்கெட்டில் வந்து ஷாம்பு தண்ணி கலந்து வச்சிருந்தேன்ல, இப்போ அந்த ஷாம்பு தண்ணியை வந்து ஒரு சாஃப்ட்டான கிளாத் இது போல் கிளாஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி கிளாத்தில் துவைச்சிங்கன்னா உங்கள் பைக்கில் மோஸ்ட்லி வந்து ஸ்க்ராட்ச் விழ வாய்ப்பு இல்லை. சரி அதை தொட்டுட்டு அப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக துடைக்கலாம்னு சொல்லிட்டு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து லைட்டாக துடைங்க, ஏன்னா ரொம்ப துடைச்சிங்கன்னா கூட ஸ்க்ராட்ச் விழ வாய்ப்பு இருக்குது. உங்களோட வண்டி மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கிளாஸ் கவர்ஸ் டெம்பர் கிளாஸ் மாரிலாம் விற்கும். அதெல்லாம் வாங்கி வரது நல்லா சேஃப் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் விழாமல் அதையும் பாதுகாக்கலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கே வண்டி வந்து ஒரு புது வண்டி ஃபீலே போயிடும். நீங்கள் வண்டி வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்ஸில் வர கிளாஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டுமே வாங்கி வரது நல்லது. பார்க்க எப்போயுமே புதுசாகவே இருக்கும். ஷாம்பு வாட்டரில் ஃபுல்லாக துடைச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி நார்மல் வாட்டரில் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வெள்ளையாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து சரி நார்மல் வாட்டரில் ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். சரி இப்போ பார்க்கும் போதே தெரியும் ஓரளவுக்கு எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. சரி சைன் லூப் வந்து VB100 தான் வாங்கி க்ளீன் பண்ண சொன்னாங்க. சரி இப்போதைக்கு வந்து லைட்டாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோப் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம நியூ மாடல் வண்டி வச்சுருந்தவே சில டைம் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம செக் இன்ஜின் லைட்டு இந்தமாதிரி செக்இன் அப்படின்னு லைட்லாம் வரும். சரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் தண்ணி போன அப்புறமா அதே சில டைமில் சரியாயிடும். சில டைமில் வந்து அப்படியே நின்றோம். அது சென்சாரில் தண்ணி இருக்கிற காரணத்தினால சரி அவ்வளோ தண்ணி அடிக்காமல் இருக்கிறது நல்லது. சரி அப்புறமா இமான் பார்த்தீங்கன்னா பக்காவாக குளிப்பாட்டியாச்சு, பார்க்கவே புதுசாகிட்டான். சரி இப்போ வந்து அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். சரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியாச்சு, அவருக்கான கிஃப்ட்டு வாங்கியாச்சு. சரி அவர் காதில் போய்ட்டு அப்படியே ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லலாம் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே இமான் சொல்லியாச்சு. நீங்களும் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள் அவருக்கு. சரி அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு திருப்பி லைக் பண்ணுவார். சரி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதுமா அடிக்கணும்னு சொல்லிட்டு பக்காவாக சரி ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிட்டே அடிச்சாச்சு. சரி இப்போ வந்து ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இமானுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் தெரியும். எத்தனை பேர் விஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரி நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க சொல்லுவேன் இமான் உனக்கு விஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமானுக்கு வாங்கிட்டு இந்த புது ட்ரெஸ் அதாவது பைக் கவருங்க. ஆல்ரெடி நான் வந்து வச்சிருந்த கவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேயே வாங்கின கவர் 2000 சம்திங் எவ்வளோ வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண கவர் தான். சரி இது வந்து மீஷோவில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. இது பார்க்க குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 225 தான் எவ்வளோ வந்துச்சு, 225 ரூபா தான் இந்த கவரோட ரேட்டு. ஆனால் அந்தளவுக்கு எலாஸ்டிக்லாம் நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. எல்லா பைக்குக்கும் போடலாம் இந்த ஒரு கவர் மட்டும். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நல்ல ஒரு டைட் ஃபிட்டிங்காகவே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம காற்றடிக்கும் போது இந்த எலாஸ்டிக் இருந்தால் தான் அது பிடிக்கும். இல்லைனா வந்து காற்றடிக்கும் போது கவரும் சேர்ந்து பறந்து போயிடும். சரி எனக்கு தெரிஞ்சு இந்த கவரோட குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. 225 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். எனக்கு டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான் 225 ரூபா வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த கவரோட ரேட்டு 190 ரூபா அப்படி அந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரேட்டுக்கு இது பக்காவான ஒர்த்தான கவர் தான். ஏன்னா செம்ம குவாலிட்டியாகவே இருந்தது. நல்லா ஒரு எலாஸ்டிக் வந்து நல்லா டைட் ஃபிட்டிங்காகவே இருக்குது. அதனால் வந்து காற்றுல பறக்கவும் வாய்ப்பு இல்லை, அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு வெயிலும் உள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா திக்காகவே இருக்குது கவரு. சரி நானும் சரி அந்த எலாஸ்டிக்கோட நான் திக்னஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இழுத்து ஃபுல்லாக போட்டு பார்த்தேன். சரி என் வண்டிக்கு கரெக்டாகவே இருந்தது. மோஸ்ட்லி நான் பத்தாதுன்னு நினச்சேன். ஏன்னா ஷோரூமில் வாங்கின கவரே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இது வந்து இவ்வளோ கம்மி ரேட்டில் வாங்குற மாதிரி நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பார்க்கவும் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. சரி ஃபுல்லாக போட்டுட்டு பார்த்தா பக்காவாக என் வண்டி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த கவரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் தரேன், வேணும்னு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அந்த 200 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சரி இமானுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் நியூ கிளாசிக் 350 பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி ஃபைனலாக பர்த்டே பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. சரி ஒரு ரைடு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.